ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் டு அஸ்வினி ஷாம்பவி சேனல். நாம் இந்த வீடியோவில் ஸ்ரீ முருகனோட பக்தி கதையை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். செலக்ட் ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே ரீச் ஆகும். நம்ம சேனலில் ஆன்மீக செய்திகள், ஆலய தகவல்கள், கோவில் தரிசனம், தொடர்ந்து ஷார்ட்ஸ் வீடியோஸ் வரும். எங்கள் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். முருக பக்தர்கள் யாராவது இப்போ நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்க கதையை கேட்டிருந்தீங்கன்னா தாராளமாக கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணலாம். ஓம் முருகா, ஓம் சரவண பவ என்று கமெண்ட்ஸில் டைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஒரு சமயம் காளமேக புலவர், இவரிடம் பொறாமை கொண்ட ஒரு புலவர் நீ முருகனை புகழ்ந்து பாட முடியுமா அப்படின்னு கேட்ட உடனே, முருகன் அருளால் முடியும், வேலில் தொடங்கவா மயிலில் தொடங்கவா அப்படின்னு கேட்டார் காளமேக புலவர். அதற்கு பதிலாக அந்த புலவர் ரொம்பவும் கிண்டலாக, வேலிலும் தொடங்க வேணாம் மயிலிலும் தொடங்க வேணாம், செருப்பில் தொடங்கி விளக்கமாரில் முடித்தா போதும் அப்படின்னு கிண்டல் பண்ணார். உடனே காளமேக புலவர், என்ன கொடுமை இது, இறைவனை பாடுறப்ப, இறைவனை வழிபாடு செய்கிறப்ப செருப்புன்னு தொடங்கி விளக்கமான்னு எப்படி முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, இது முறை கிடையாது, கடவுளே நம்ம நிந்திக்கிற மாதிரி. இருந்தாலும் அவருடைய புலமைத்தன்மையை பாருங்கள். அவர் சொன்ன மாதிரியே செருப்புன்னு ஆரம்பித்து விளக்கமான்னு முடிச்சிருக்காரு. செருப்புக்கு வீரர்களை சென்றழைக்கும் வேலன், பொறுப்புக்கு நாயகனை புல்ல மறுப்புக்கு தன் தேன் பொழிந்த திரு தாமரை மேல் வீற்றிருக்கும் வண்டே விளக்குமாறே அப்படின்னு முடிச்சிருக்காரு. பாருங்கள், செருப்புன்னு தொடங்கி விளக்கமாறுனே முடிச்சிருக்காரு. இதனுடைய அர்த்தம் என்னன்னு பார்க்கலாம். பாருங்கள், செருனா போர்க்களம், செருப்புக்குனா போர்க்களத்துக்குங்கிற அர்த்தம். போர்க்களத்தில் புகுந்த வீரர்கள் எல்லாமே வெற்றி பெறதுக்கு முருகனை மனமுருகி வழிபடுவாங்க. தேன் நிறைந்த தாமரை மலர் மேல் வீற்றிருக்கும் வண்டே முருகன் இருக்கும் இடத்தை விளக்குமாறே, அதாவது அதற்கு விளக்கம் சொல்லுமாறு கேட்கிறேன் அப்படின்னு புலவர் சொன்னார். உடனே அந்த காளமேக புலவருடைய திறமையை பார்த்து மிகவும் வெட்கப்பட்டு புலவர் தலை குனிந்தார். இதுவரைக்கும் இந்த பதிவில் நீங்கள் கேட்டிருந்த ஒரு அற்புதமான பக்தி கதை. ஸ்ரீ முருகனின் திருவருளால் காளமேக புலவர் தன்னுடைய புலமைத்தன்மையை நிரூபித்தார். மிகவும் அழகாக தெளிவாக அந்த பொறாமை கொண்ட புலவரிடம் சிறப்பான வரிகளை அவருக்கு நிரூபித்து காட்டினார். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு சிறப்பான பதிவோடு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.